அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத வாரத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு ஆண்டவராகிய தேவனுடைய சொற்படி செய்வதன் முக்கியத்துவம். ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுவதை நாம் செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, அப்படி நாம் செய்வதன் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நாம் சில வசனங்கள் மூலமாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 9:6. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். ஆண்டவராகிய கர்த்தர் ஜனத்தை பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். அவரை வணங்குகிறார்கள், வழிபடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை வைத்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கூப்பிடுகிறீர்கள், அவன் ஜெபிக்கிறீர்கள், என்னுடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை வைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்னிடத்தில் கேட்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், என்னை ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறீர்கள். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்கள் செய்கிறதில்லையே. அதை நீங்கள் செய்யாதிருக்கிறது என்ன? செய்யாதிருக்கிறது என்ன? ஆண்டவர் ஜனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறபடி ஜனம் செய்யவில்லை. எந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்கிறதில்லையே என்று சொல்லி? செபிக்காத, ஆண்டவரை நோக்கி கூப்பிடாத, ஆண்டவராகிய இயேசுவை நம்பாத, அவரை தெய்வம் என்று அங்கீகரிக்காத, அவரை இரட்சகர் என்று அங்கீகரிக்காத ஜனங்களை பார்த்து அல்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். மாறாக யாரை பார்த்து சொன்னார்? ஆண்டவரை நம்பாதவர்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவார்களா? கூப்பிடுவார்களா? கூப்பிட மாட்டார்கள். ஆண்டவரை இயேசுவை நம்பாதவர்கள் அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிப்பார்களா? ஆராதிக்க மாட்டார்கள். அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிப்பார்களா? ஜெபிக்க மாட்டார்கள். அப்படியானால் இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடுகிறவர்கள் யார்? அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை சார்ந்து நிற்கிறவர்கள், அவரிடத்தில் கேட்டால் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள், அவரிடத்திலிருந்து ஏற்கனவே அநேக நன்மைகளை பெற்றவர்கள். நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு எத்தனை ஜெபம் பண்ணணும்? ஏன் ஜெபம் பண்ணோம்? நாம் அவரை என்ன செய்கிறவர்கள்? நம்புகிறவர்கள். நாம் அவரை விசுவாசிக்கிறவர்கள். தேசத்திலே விசுவாசிகள் என்ற அடையாள பெயரை உடையவர்கள். இது போல ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவான் இந்த உலகத்தில இருந்த நாட்களிலே மனித அவதாரம் எடுத்து மனித சாயலிலே இருந்த சமயங்களிலே அநேகர் இயேசுவை நோக்கி முறையிட்டார்கள், கூப்பிட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை கூப்பிடுகிறீர்கள், ஆனால் நான் சொல்லுவதை நீங்கள் செய்வதில்லையே. இந்த நாளில நம்மையும் சற்று இந்த வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை நம்புகிறவர்கள். அப்படி இருக்க
ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் சேர்த்து. நான் எந்த இடத்திலையும் யாரையும் ஒருமைப்படுத்தி நான் பேசுவதில்லை. எந்த இடத்திலும் நான் மிகையானவன் என்று நான் நினைப்பதில்லை. ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கிற நாம், ஆமென், ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற நாம் ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்கிறோமா என்பதை நாம் என்ன செய்வது? நிதானிக்க வேண்டும். ஆமென். எவ்வளவுதான் நாம் விசுவாசத்தில் இருந்தாலும், எவ்வளவுதான் நீதியோடு நேர்மையோடு நடந்தாலும், சில நேரத்தில் ஆமென், ஆண்டவருடைய வார்த்தை நாம் புறக்கணிக்கிறோம். புறக்கணிக்கும் சூழ்நிலைகளை சத்துருவானும் உருவாக்கி விடுவான். ஆமென். சத்துருதான் உருவாக்குனான் என்று நாம் நினைக்காதபடி, ஆமென், ஏதோ சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்று சொல்லி, ஆமென், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் புறக்கணிக்கிற சூழ்நிலைகள் வருவது உண்டு. ஆமென். ஆகவே இந்த நேரத்தில் ஆமென், நாம் ஒவ்வொருவரும் என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறபடி நான் செய்கிறேனா செய்கிறேனா செய்கிறேனா? நிச்சயமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை அலசி பார்க்க வேண்டும். அலசி பார்த்தால் மட்டுமே ஆமென், தவறு எது, சரி எது, நல்லது எது, கெட்டது எது என்பதை நாம் ஆமென் பகுத்து அறிய முடியும். அலசனம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம் சமையல் செய்யும் பொழுது ஆமென், மூட்டையில் அரிசியை வாங்கி கொண்டு வச்சிருப்போம். அப்படியே அள்ளி கொண்டு ஆமென் போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்? ஆமென், அது பல இடங்கள்ல இருந்து ஆமென் போய் பல இடங்கள்ல போய் ஆமென் நம்ம வீட்டுக்கு வந்தது. எங்கெல்லாம் போயிட்டு வந்ததோ தெரியாது. ஆமென். வயல்ல விளைஞ்ச ஆமென் அங்க இருந்து நேரடியா வயக்காட்டுல நம்ம வீட்டுக்கு வரல. அது எங்கெங்கெல்லாமோ சுத்தி யார் யாரோட கையில கால்ல பட்டு இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்துருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஆமென், அரிசி தானே, ஆமென், சமையலுக்குள்ளது தானே, நல்லது தானே என்று சொல்லி ஆமென் அப்படி நாம் என்ன செய்ய மாட்டோம்? அதை சமைக்க மாட்டோம். அந்த அரிசியை எடுத்து அதை சுத்தம் செய்வோம். எவ்வளவு நல்லது கெட்டது அதில் இருக்கிறது என்பதை நாம் நன்கு ஆராய்ந்து அறிவோம். ஆமென். அதில் என்னென்ன தேவையில்லாதது இருக்கிறதோ எடுத்து அதை தூரத்தில் போட்டு விடுவோம். நல்லதை நாம் சமைத்து சாப்பிடுவோம். அது ஆமென் அலசின அல்லது சோதிக்கிற ஆமென் ஒரு அனுபவம். அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். உலகம் என்பது விரிந்து பறந்து கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் எங்கெல்லாமோ போகிறோம், எங்கெல்லாமோ வருகிறோம். நம்முடைய சரீரம் போகிறதை விட வருகிறதை விட நம்முடைய மனம் ஆமென் மனம் ஆமென் ஒட்டுமொத்த உலகத்தையுமே சுற்றி வந்துவிடும். நம்முடைய மனம் ஆமென் பட்டணத்துக்கு வேணாலும் போகும், கிராமத்துக்கு வேணும்னா போகும், எந்த இடத்துக்கு வேணாலும் நம்முடைய மனம் அப்படியே சுற்றி வரும். ஆமென். அது எங்கெல்லாம் சுற்றி வருது, என்னெல்லாம் ஆமென் நினைச்சிட்டு வருது. ஆமென். அல்லேலூயா. அதில் எவ்வளவு அழுக்குகள் பட்டிருக்கு. நம்முடைய மனம் சுற்றி வந்ததுனால எங்கெல்லாமோ போயிட்டு வந்ததே நம்முடைய மனம். ஆமென். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள். ஸோ அதில் எவ்வளவு நல்லது வந்திருக்கு, எவ்வளவு கெட்டது வந்திருக்கு, அதை நம்ம அலசி பார்க்கணும். நம்ம என்ன நினைப்போம்? எல்லாம் நல்லதாக தான் போயிருக்கோம், எல்லாம் நல்லதாக தான் வந்திருக்கோம் நினைப்போம். அப்படி இல்லை. ஆமென். இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்ட பிரபஞ்சம்? பொல்லாத பிரபஞ்சம். அப்போ பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்முடைய மனசு சுற்றி வரும் பொழுது நம்முடைய மனசில் வர்றதெல்லாம் நல்லதாக தான் இருக்கணுங்கிறது கிடையாது. சில வேளையில் பொல்லாதது கூட நம்முடைய மனசு என்ன செய்யும்? ஆமென் சந்திக்கும். ஆக ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாம் அலசணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி இன்னைக்கு என் மனம் சுற்றிட்டு வந்ததா? அவனுடைய வார்த்தையின்படி இன்னைக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாம் இருந்ததா? ஆமென். நம்மை நாமே அலசணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பார்த்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிறீர்கள், ஆனால் நான் சொல்லுவது என்ன நீங்கள் செய்வதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆமென் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்.
என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவர் மனுஷனை பார்த்த பொழுது மனுஷன் ஆண்டவர் சொல்லுகிறது மாதிரி செய்யவில்லை என்கிற ஒரு ஒரு புகார் அல்லது ஒரு குறைவை ஆண்டவர் பார்க்கிறார் மனுஷன் மத்தியில், அவருடைய ஜனங்கள் மத்தியில். அப்படி இருக்கும் பொழுது ஒருவன் எழும்பி ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அவன் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை பாருங்கள். 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். நம்ம எத்தனை பேர் இந்த பவுலை போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று எத்தனை பேர் இந்த நேரத்தில் கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம்? நம்ம எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா? ஆமென். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆமென், நான் என்ன செய்யணும்னு நீர் சித்தமாயிருக்கிறீர் அப்படின்னு நமக்கு கேட்கலான்னு தோணும். பவுல் கேட்டிருக்கிறாரே, நானும் தான் கேட்டுருவேன், நானும் தான் கேட்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் பவுல் கேட்ட சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். அவன் எப்படி வந்து கேட்கிறான்? நடுங்கி திகைத்து. அல்லேலூயா. ஏன் இந்த பவுல் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நடுங்கி திகைத்து கேட்கணும்? நேற்றைய தினம் அவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய உமக்கு சித்தம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் நினைக்கிறீர் என்று அவன் கேட்டிருந்தால், அவன் இந்த விதமாய் நடுங்கி திகைத்து தேவ சமூகத்தில் வந்து அவன் அந்த கேள்வியை கேட்டிருக்க தேவையில்லை. நேற்றைய நாள், இந்த சம்பவம் நடந்ததற்கு முந்தின நாள், அல்லது 1 மணிக்கூருக்கு முன்னால, அல்லது ஒரு அரை மணிக்கூருக்கு முன்னால, அல்லது சில நிமிடங்களுக்கு முன், ஆமென், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று இந்த பவுல், பவுல் அல்ல சவுல், சவுல் கேட்டிருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் நடுங்கி திகைத்து அவன் வந்திருக்க தேவையில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆமென். இந்த கேள்வி அவனுக்கு எப்பொழுது வந்தது? அவனுடைய வாழ்க்கையில் நடுக்கம் பிடித்த பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் திகைப்பு வந்த பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் பயம் வந்த பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் தானாய் எழும்பி நடக்க முடியாத சூழ்நிலை வந்த பொழுது, அவனுடைய கண்கள் இருளடைந்த பிற்பாடு, அவன் விழுந்த பிற்பாடு, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் எந்த ஒரு நபரையும், ஆமென், இந்த மாதிரி திகைத்து கலங்கி நடுங்கி பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்கள் நான் என்ன செய்யணும்னு சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நடுக்கம் வருவதற்கு முன், நம்முடைய வாழ்க்கையில் திகைப்பு வருவதற்கு முன், நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் வருவதற்கு முன், நாம் ஆண்டவராகிய தேவனை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை ஆமென், கர்த்தர் கொடுக்கிற அவகாசத்தை, சமயத்தை, நேரத்தை, வாய்ப்பை, வருடங்களை, மாதங்களை, வாரங்களை, நாட்களை, மணிக்கூறுகளை, நிமிடங்களை, வினாடிகளை உதாசீனப்படுத்தி ஆமென், தேவஜனம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில், தேவஜனம் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற ஒரு தாழ்ந்த மனப்பான்மையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, சொல்லும் ஐயா, அடியேன் செய்கிறேன்,
ஆமென் என்று நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்ய நாம் முற்படும் பொழுது, நாம் முன் வரும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் திகைப்பை அனுப்ப மாட்டார், நடுக்கத்தை அனுமதிக்க மாட்டார், பயத்தை அனுமதிக்க மாட்டார். ஏற்கனவே ஆண்டவராகிய கர்த்தர் ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், பயப்படாதே. ஆண்டவராகிய கர்த்தர் மரித்து உயிர்த்த பிற்பாடு, ஆமென், அவருடைய சீடர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு முதலாவது சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நம்மை பயமில்லாமல் வைக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் ஆமென், இந்த சவுலை பாருங்கள், அவன் பயத்தோடு, நடுக்கத்தோடு, திகைப்போடு இப்பொழுது வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறான். ஏன்? ஏற்கனவே அவனுடைய வாழ்க்கையில் சமயம் கொடுக்கப்படாமல் இல்லை, வேதம் அவன் அறியாமல் இல்லை, வேதத்தை நன்றாய் அறிந்தவன். வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுலை குறித்து ஆமென் சொல்லப்படுகிறது, அவன் கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து என்ன செய்தவன்? வேத சாஸ்திரங்களை, வேத பிரமாணங்களை, வேத சட்டங்களை அவன் கற்றவன். உலக பிரகாரமான எல்லா படிப்புகளையும் படித்தவன். உலக அறிவும் அவனிடத்தில் இருக்கிறது, வேத அறிவும் அவனிடத்தில் இருக்கிறது. நம்மிடத்தில் என்ன அறிவு இருக்கிறது? நம்முடைய கரங்களில் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனங்களை ஆமென் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வசனங்களின் இரகசியங்களை, ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். நம்முடைய கரத்தில் வேத சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரமாணம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரமாணத்தை நாம் தேவ ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட வாசிக்கும் பொழுது வேத ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். சவுலுடைய வாழ்க்கையில் வேத பிரமாணங்களை நன்றாய் கற்றறிந்தவன். வேத பிரமாணம் அவனுடைய கரத்திலே இருந்தது. அப்படி இருந்தும் அவனுடைய வாழ்க்கையில் திகைப்பும் நடுக்கமும் பயமும் வருகிறது வரையிலும் அவன் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. பிரமாணம் அறியாதவன் அல்ல, பிரமாணம் இல்லாதவன் அல்ல, பிரமாணத்தை கையில் வைத்திருக்கிறவன். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் அவனுடைய கரத்தில் இருக்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் அவனுடைய கரத்தில் இருக்கிறது, ஏசாயா புஸ்தகம் அவனுடைய கரத்தில் இருக்கிறது, சங்கீத புஸ்தகம் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஆதியாகமம் முதல் சகரியா வரையில் உள்ள எல்லா புஸ்தகங்களும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த புஸ்தகங்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அவன் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. எல்லாம் அறிந்தவனாய் இருந்தும் ஆமென் தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காமல் அவருக்கு விகற்பமாய், விரோதமாய், எதிராய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகவே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் திகைப்பையும் பயத்தையும் நடுக்கத்தையும் அனுமதித்து, ஆமென், அவன் நடுங்கின பொழுது, திகைத்த பொழுது, பயந்த பொழுது, கண் பார்வை இழந்த பொழுது, நிலத்தில் விழுந்த பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். ஆமென். இந்த நேரத்தில் ஆமென் நம்மையும் ஆமென் சற்று இந்த வசனத்தோடு கூட ஒப்பிடும் பொழுது, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் திகைப்பு வருவதற்கு முன், நம்முடைய வாழ்க்கையில் நடுக்கம் வருவதற்கு முன், நம்முடைய வாழ்க்கையில் பயம் வருவதற்கு முன், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் மறைக்கப்படுவதற்கு முன், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழுவதற்கு முன்,
நிற்கிறேன் என்று சொல்லுகிற இந்த காலத்திலே ஆமென், நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் நடுக்கம், திகில், பயம் ஆமென் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமென். அது இல்லாத பட்சத்தில் கர்த்தருக்கு எப்படியாகலும் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கும் பொழுது ஏதாகலும் ஒரு விதத்தில் நம்மை ஆமென் வளைத்து, நாம் வளையலைன்னா ஒடித்தாகலும் என்ன செய்வார், அவர் அவருடைய பக்கத்துக்கு கொண்டு வருவார். இந்த சவுல் வளைந்து ஆண்டவரிடத்தில் வருவதற்கு அநேக வருடங்கள் இவனுக்கு கொடுக்கப்பட்டது. அநேக வருடங்கள் இவன் வளைந்து வந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டிருந்தா இவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒடிவு ஆமென் வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆமென் அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் ஒடிந்து போன, முறிந்து போன அனுபவத்தோடு கூட அவன் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும். அப்படியான ஒரு முறிவின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆமென் நாம் நம்மை வளைத்து கொண்டு ஆமென் நாள் ஆக 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 அப்புறம் வளைய முடியாது. நம்மால் ஒரு சொல்லுவாங்க, 5 வளையாதது 50 என்ன செய்யாது, வளையாது. ஆமென். நாட்கள் ஆக 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 ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுக்க மனமில்லாமல் இருக்கும் பொழுது, ஆண்டுடைய சித்தம் என்ன என்று கேட்டு அறிந்து செய்ய நாம் முன்வராமல் இருக்கும் பொழுது, அந்த தன்மை, அந்த கர்த்தருக்கு நம்மை விட்டு கொடுக்காத அந்த தன்மை, கர்த்தருடைய சமூகத்தில் இணங்காத ஒரு தன்மை, அவருடைய வார்த்தையின்படி செய்ய மனமில்லாத அந்த தன்மை அப்படியே இருந்து அது என்ன செய்யும், கடினப்படும். ஆமென். திரும்ப என்ன செய்யாது, அவ்வளவு சீக்கிரமாய் அவ்வளவு எளிதாக நாம் வளைந்து வர முடியாது. இந்த சவுளுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கர்த்தர் அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்திருந்தான். நாட்கள், வருடங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து அதில் அவன் என்னவாகி போனான், அதில் அவன் ஊர்ஜிதப்பட்டு போனான், அதில் அவன் ஊன்றி போனான், அதில் அவன் பலப்பட்டு போனான், அதில் அவன் கடினப்பட்டு போனான். ஆகவே அவனால் என்ன செய்ய முடியல, வளைந்து வர முடியவில்லை. ஆகவே அவனை ஒடிக்க வேண்டிய, முறிக்க வேண்டிய அவன் தருணம் வந்தது. அவனை முறிக்க வேண்டிய அவன் சூழ்நிலை வந்தது. ஆமென். அப்பொழுதுதான் அவன் ஆண்டவரை பார்த்து திகைத்து பயத்தோடு நடுக்கத்தோடு கூட வந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை சற்று அலசி பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். ஆமென். கர்த்தர் நம்மை ஒடிக்க வேண்டும் என்றோ முறிக்க வேண்டும் என்றோ விரும்பவில்லை. சொல்லுவோம், நாம் இருக்கிற விதமாகவே கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை தாரும். சில நேரத்தில் நமக்கு விருப்பம் இருக்கும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு, ஆனால் சூழ்நிலை அனுமதிக்காது. கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் திகைப்பு, பயம், நடுக்கம், இந்த மாதிரியான சூழ்நிலை வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். லூக்கா 6:47 48 2 வசனங்களையும் வாசிப்போம். ஆமென்.
லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். இந்த உவமையானது நாமெல்லாம் சின்ன பிள்ளையாகளாக இருக்கும் பொழுது சண்டே ஸ்கூலில் பிபிஎஸ்சில் எல்லாம் இந்த ஸ்டோரி எல்லாம் தவறாமல் இதை இந்த வசனங்களை குறித்தெல்லாம் சொல்லி தருவார்கள். நமக்கு ஆழமாய் நம்முடைய மனதில் பதிந்த ஒரு வேத பாகம். பிரைஸ் தி லார்ட். ஆழமாய் தோண்டி கற்பார் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். யாரு? கர்த்தருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்திற்கு, அவர் சொல்லுகிறபடி செய்கிறவனுக்கு. அவருடைய சொற்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிறவனுக்கு சமம். ஆமென். கற்பாறையில் ஆழமாய் தோண்டி ஆழமாய் எதில் தோண்டணும்? கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி. அல்லேலூயா. ஏன் ஆண்டவராக கேட்டார் ஆழமாய் தோண்டின்னு சொல்றாரு? ஆழம். ஆமென். ஆழத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆழத்தில் அநேக ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆழத்தில் தோண்டினாதான், ஆழத்தில் போனாதான் அந்த ஆசீர்வாதங்களை எடுக்க முடியும். ஆமென். கடல்ல முத்துக்குளியல்னு சொல்லுவாங்க. ஆமென். அது எதுக்காக போவாங்க கடல்ல? முத்தெடுக்கிறதுக்கு. முத்தெடுக்கிறவங்க கடல் கரை ஓரமாக நின்று தேடினா முத்து கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு எங்கே போகணும்? ஆழத்தில் போகணும். ஆழத்தில் அங்கே தான் என்ன கிடைக்கும்? முத்து கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது பயங்கரமான விலை மதிப்புள்ளது. பயங்கர விலை அதற்கு. ஆமென். அந்த விலை மதிப்புள்ள பயங்கரமான விலை உள்ள அந்த முத்து கிடைக்க வேண்டுமானால் ஆமென் கடல் கரை ஓரத்தில் அல்லது ஆமென் கடல் அல்லாத மற்றொரு நிலப்பரப்பில் தேடினால் அது கிடைக்காது. முத்து கிடைக்கணும், அந்த விலையேறப்பட்ட அந்த பொருள் கிடைக்க வேண்டுமானால் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். ஆழத்திற்கு சென்றால் ஆமென் விலை மதிப்பற்ற அந்த பொருள் கிடைக்கும். ஆமென். ஆழத்தில் நாம் போகும் பொழுது எப்பொழுதுமே அது நமக்கு ஆமென் பலன் கொடுக்கிறதாக, ஆமென் மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆழத்தில் பெட்ரோல் எங்கிருந்து கிடைக்கிறது? ஆமென். அதனுடைய விலை என்ன? ஆழத்திலிருந்து கிடைக்கிறது. ஆழத்திலிருந்து. இயற்கை வாயு கேஸ்ன்னு சொல்கிறோம். ஆமென். எங்கிருந்து கிடைக்கிறது? ஆழத்திலிருந்து. இன்னும் அரிய வகையான தாதுக்கள் கிடைக்கிறது. நிலக்கரி என்று சொல்லக்கூடிய பொருள் எங்கிருந்து கிடைக்கிறது? ஆமென் ஆழத்தில். இரும்பு எங்கிருந்து கிடைக்கிறது? ஆழத்தில். ஆமென். இரும்பு வேணும்னா நம்ம கடையில் போய் வாங்கிடுவோம். ஆமென். ஆனால் அது கடைக்கு வந்து சேருது எங்கிருந்து அது எடுக்கப்படுகிறது? பூமியின் ஆழத்திலிருந்து எடுக்கப்படும். எவ்வளவு டன் கணக்கில் இரும்புகளை ஆமென் உலகத்தில் ஜனங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இவ்வளவும் எங்கே கிடக்கிறது? புதைந்து பூமிக்கு அடியில். அல்லேலூயா. ஆமென். தாமிரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாது பொருள், வைரம். ஆமென். இன்னும் கோல்டு, தண்ணீர், மண்ணெண்ணெய். ஆமென். இதெல்லாம் எங்க இருக்கிறது? ஆழத்தில் இருக்கிறது. ஆழத்தில். ஆமென். இப்போ ஆழத்தில் என்பது நிச்சயமாய் ஆழத்தில் போனால் அது பிரயோஜனமானதாகத்தான் இருக்கும். ஆனால் ஆழத்தில் ஆசீர்வாதமும் உண்டு, ஆனால் சவால்களும் உண்டு நிறைய. ஆழத்தில் ஆசீர்வாதமும் இருக்கிறது, சவாலும் இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு, ஆழமாய் என்ன செய்யுங்க? தோண்டுங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம்
போடுகிறவனுக்கு சமம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது என்பது அவ்வளவு லெகுவான காரியம் அல்ல. ஆமென். அது எதற்கு சமம்? எதை தோண்டுவதற்கு சமம்? நம்ம எதை மட்டும்தான் நினைப்போம்? எது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கு? கற்பாறையின் மேல் வீடு கட்டி இருக்கிற அது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்குது. ஆஹா, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். பெருவெள்ளம் வந்தாலும் ஆமாம், நீரோட்டம் வந்தாலும் ஆமாம், வீடு அசையாது, வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம். ஆனால் ஆமாம், தோன்றது ஆழப்படுத்துறது எது மேலே? எதை ஆழப்படுத்தணும்? கற்பாறையை. கற்பாறையை. அது சவாலான காரியம். ஆமென். உறுதியாக இருக்கும் தான், வீடு அசையாது தான். பெருவெள்ளம் வந்தாலும் நீரோட்டம் வந்தாலும் வீட்டு மேலே மோதினாலும் வீடு அசையாது, வீடு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆமென். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது என்பது ஆமென், முதலாவது கற்பாறையில் ஆழமாய் தோண்டுவதற்கு சமமானது. அது அவ்வளவு எளிதானதல்ல. ஆமென். அது சவாலானது. அல்லேலூயா. அது சவாலானது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்ய வேண்டுமானால் ஆமென், சவாலை ஆமென் சமாளிக்கக்கூடிய மனநிலையோடு கூட நாம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடணும். ஆழமாய் தோண்டி. பிரைஸ் தி லார்ட். கற்பாறையின் மேல் ஆழமாக தோண்டணும். அதான் சவால். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க முன் வருவோம். ஆயத்தமாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும் அப்படின்னு விரும்புவோம். ஆனால் பல நேரங்களில் நம்மால் என்ன செய்ய முடியலை? அந்த மாதிரி செய்ய முடியலை. ஏன்? நமக்கு முன்னால் இருக்கிறது என்னது? அது கற்பாறை. பாறை போன்ற அணு நமக்கு முன்னால் இருக்கிறது. ஆகவே அந்த பாறையை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? ஆமென். அதில் ஆழமாய் குழி தோண்ட முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அதை தோண்டணும். அதை தோண்டணும். கற்பாறையை இன்னைக்கெல்லாம் ஈஸியாக தோண்டிடுவாங்க. ட்ரில்லிங் வச்சு என்ன பண்ணிடுவாங்க? டக்குன்னு அடிக்கும்போது ஆமென் தோண்டிடுவாங்க. ஈஸியாக தோண்டிடுவாங்க. ஆமென். ஆனாலும் அதுவும் கடினமே. அதுவும் கடினமே. ஆமென். சில இடங்களில் தண்ணீருக்காக போரிங் போடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அநேக அடிகள் போரிங் போட்டாலும் தண்ணி வராது. சிலர் என்ன பண்ணுவாங்க? அப்படியே நிறுத்திடுவாங்க. ஏன் நிறுத்துறாங்க? இதுக்கு மேலே என்னால் பணம் செலவு பண்ண முடியாது. அப்போ அவன் கற்பாறையை தோண்டினால் சும்மா தோண்ட முடியாது. அதுக்கு பண செலவுகள் உண்டு. பண செலவுகள். அல்லேலூயா. ஆமென். பணம் தேவை. ஆமென். அதற்கு எக்யூப்மெண்ட்ஸ், அதை தோண்டக்கூடிய உபகரணங்கள் தேவை. ஆமென். நேரம் அதற்காய் செலவழிக்கப்படணும். அதற்கு அநேக உழைப்புகள் தேவைப்படுகிறது. அப்ப கர்த்தர் எதை இந்த இடத்தில் நமக்கு வலியுறுத்துகிறார் என்றால், அவருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்று நாம் வரும் பொழுது ஆமென், நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? நம்மையே கிரயமாக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென். ஒருவேளை பணம் செலவு செய்ய வேண்டியது வரும், நேரம் செலவு செய்ய வேண்டியது வரும். ஆமென். கடினமாய் அதற்காக உழைக்க வேண்டியது வரும். ஆம், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில நேரத்தில் சில காரியங்களை நாம் விட வேண்டியது இருக்கும். சில காரியங்களை நாம் விட வேண்டியது இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்வது அதன் கடினம். நம்ம ஒரு காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ரன் பண்ணிக்கொண்டே இருப்போம். அப்போ ஆண்டவர் திடீர்னு ஒரு காரியத்தை நம்ம இடத்துல சொல்லுவார் செய்வதற்கு. அப்போ அதை செய்ய வேண்டுமானால் சிலவற்றை நாம் விட வேண்டியது இருக்கும். சிலரை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பார். ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சிலரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைப்பார். ஆனால் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிற காலத்தில் அவர்கள் நல்ல தொழில் அல்லது வியாபாரம், ஆமாம், அரசாங்க வேலை, மத்திய அரசில் வேலை, இப்படியெல்லாம் இருக்கிறவர்களாக இருப்பாங்க.
அப்போ இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டோட ஆமென் இவங்களுடைய மனசில் பயங்கரமான குழப்பங்கள் ஏற்படும். குழப்பம், அந்த குழப்பம் ஏற்படுவது ஏன்? இந்த வேலையை நான் செய்துட்டு இருக்கிறேன், இதனால் வரக்கூடிய சம்பாத்தியத்தை வைத்து என்னுடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க ஆண்டவராகிய கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரே. ஆமென். அதுவும் முழு நேர ஊழியம். அப்போ முழு நேர ஊழியம் என்றால் என்னுடைய இந்த வேலையை நான் செய்ய முடியாது, என்னுடைய உத்தியோகத்தை நான் தொடர்ந்து பார்க்க முடியாது, என்னுடைய வியாபாரத்தை நான் கவனிக்க முடியாது. அப்படியானால் நான் இதை விட வேண்டியது இருக்கும். வியாபாரமானாலும் தொழிலானாலும் அரசாங்க உத்தியோகமானாலும் நான் விட வேண்டியது இருக்கும். ஆமென். இதை நான் விட்டுவிட்டால் என்னுடைய குடும்பத்தின் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? இது ஒரு கடினமான அனுபவம், ஒரு கடினமான அனுபவம். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்ல, நான் செய்கிறபடி நான் சொல்லுகிறபடி செய்கிறவன் கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டுகிறவனுக்கு சமம். ஆமென். இப்ப கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் அல்லது மற்றொரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். ஆமென். அப்படி வரும்பொழுது சில காரியத்தை விட வேண்டியது இருக்கும். அதை விடும் பொழுது நெருக்கம் உண்டாகும். அந்த தொழிலை விட்டால், அந்த வியாபாரத்தை விட்டால், அந்த உத்தியோகத்தை விட்டால் இங்கே என்ன நெருக்கம் உண்டாகும்? பண நெருக்கம். பண நெருக்கம். பணம் இருக்காது. ஆமென். போதுமான சாப்பாடு இருக்காது, போதுமான உடை இருக்காது. இவையெல்லாம் நெருக்கப்படும். அல்லேலூயா. ஆனால் நெருங்கினாலும் பரவாயில்லை. இதுதான் கடினம். கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடுவதென்றால் அதற்கு ஒரு உதாரணம் இது. Praise the Lord. ஆமென். சில நேரத்தில் சபைகளில் உபவாச ஆராதனைகள் இருக்கும். ஆனால் நாம் இருப்பது எங்கே? நாம் எங்கேயோ வேலையில் இருப்போம். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார் சில நேரத்தில், எல்லா நேரம் இல்லை, சில நேரத்தில் நீ இந்த மீட்டிங் போ, இந்த ப்ரேயரில் அட்டென்ட் பண்ணு, இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளு அப்படின்னெல்லாம் சொல்லுவார். ஆனால் நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? அது எப்படி முடியும்? நான் லீவே போட முடியாது. லீவு போட்டால் டபுள் சேலரி கட் ஆகும். அப்படியெல்லாம் சில இடங்களில் உண்டு. லீவே போடக்கூடாது, போட்டால் டபுள் சேலரி கட் ஆகும், 2 நாள் சேலரி கட்டப் பண்ணிடுவாங்க. ஆமாம். அப்போ என்ன மைண்டில் வரும்? நான் ஒரு நாள் லீவ் போட்டால் 2 நாள் சேலரி கட் ஆகும், அதனால் லீவு போட முடியாது. அப்போ நம்ம ஜனங்கள் எதற்கு தயாராகவில்லை? அந்த கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டுவதற்கு தயாராகவில்லை. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி, ஆழமாய் தோண்டி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆழம், ஆழம். இங்கே சொல்லுகிற ஆழமாய் தோண்டணும். ஆமென். லூக்கா 5:4 ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை என்ன செய்யுங்கள்? போடுங்கள். மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள். அல்லேலூயா. ஆமென். பேதுருவுக்கு நன்றாய் தெரியும் எப்பொழுது மீன் பிடிக்க வேண்டும் என்று, எப்பொழுது கடலுக்கு போகணும், எப்பொழுது வலை வீசணும், எப்பொழுது வலை வீசினால் மீன் கிடைக்கும், எப்பொழுது அந்த மீன்களை கொண்டு கரையில் வரணும், எல்லாவற்றையும் நன்கு அறிந்த நபர் தான் இந்த பேதுரு. ஆமென். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பேதுருவுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. தொழில் அனுபவம் உள்ளவன், தொழிலை குறித்த நல்ல நுணுக்கமான சிந்தனை உள்ளவன், சின்ன வயதிலிருந்து இந்த தொழிலை குறித்து அந்த தொழிலிலேயே வளர்ந்தவன், அந்த தொழிலிலேயே வளர்ந்தவன். ஆமாம். அவனுக்கு தனியாக யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவன் பிறந்ததே அந்த தொழில் செய்கிற குடும்பத்தில். ஆமாம். அந்த தொழில் சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு அனுபவமானது. கடல் சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு அனுபவமானது. நீச்சல் சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு அனுபவம் உண்டு.
அலைகளை மேற்கொள்வது அவனுக்கு சர்வசாதாரணம். அவன் கடலின் தூர பகுதியில் செல்லுவது அவனுக்கு சர்வசாதாரணம். அவன் ராம் முழுவதும் கடலிலே இருப்பது அவனுக்கு சர்வசாதாரணம். இதெல்லாம் நல்ல பழக்கப்பட்டவன். ஆனாலும் ஒரு குறித்த நாள் வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அனுபவங்கள், அவனுடைய தொழில் ரகசியங்கள், அந்த தொழிலை குறித்ததான அணுகுமுறைகள், அவனுடைய நுணுக்கமான அறிவுகள் எல்லாமே அவன் கைவிட்டது. ஒன்றும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவன் நிறைய அனுபவங்கள் உள்ளவர்களாயிருப்போம். அவன் தொழில் தெரியும், வியாபாரம் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆமென். நிறைய அனுபவங்கள் உண்டு, செய்திருக்கிறோம், சம்பாதித்திருக்கிறோம், நிறைய வருமானங்களை ஈட்டி இருக்கிறோம். நாம் செய்த தொழில் மூலமாய், நாம் செய்த வியாபாரங்கள் மூலமாய். ஆனால் சில காலகட்டத்தில் ஆமென் அந்த தொழிலிலிருந்து ஒரு வருமானமும் வராது. அந்த தொழில் நஷ்டமடையும், அந்த வியாபாரம் நஷ்டமடையும், அதில் ஒரு வருமானமும் இருக்காது. ஆமென். தொழில் செய்ய தெரியாமல் இல்லை, தொழில் செய்து சம்பாதிக்காதவர்கள் அல்ல, ஆமென், லாபம் பார்க்காதவர்கள் அல்ல, லாபம் பார்த்தவர்கள் தான், தொழிலில் சம்பாதித்தவர்கள் தான், தொழில் செய்ய நன்கு அறிந்தவர்கள் தான், ஆமென், தொழில் செய்ய ஆமென் விருப்பம் உள்ளவர்கள் தான். அல்லேலூயா. இந்த பேதுரு ஆமென் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், ராம் முழுதும் நான் என்ன செய்தேன், பிரயாசப்பட்டேன். அப்ப பேதுரு எப்படிப்பட்ட நபர் அல்ல, தொழில் காரியத்தில் ஒரு சோம்பேறி அல்ல, அவன் சோம்பேறி அல்ல. தொழில் செய்வதில் அவனுக்கு என்ன கிடையாது, சோம்பல் கிடையாது. ஆமென். தொழில் செய்வதில் ஆமென் உற்சாகம் உள்ளவன். ஆமென். ராம் முழுதும் முதல் மணிக்கூறுகளில் அவன் பார்க்குறான், ஒரு மீன் கிடைக்கல. அடுத்த மணிக்கூறுகளில் பார்க்குறான், மீன் கிடைக்கல. அடுத்த மணிக்கூரில் பார்க்குறான், மீன் கிடைக்கல. பாதி ராத்திரி முடிந்து விட்டது, மீன் கிடைச்சா இல்லை. அப்போ என்ன வரும், ஓஹோ இன்னைக்கு மீன் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு தோணும். ஆனால் ஆமென் இந்த பேதுரு ராம் முழுதும் என்ன செய்திருக்கிறான், பிரயாசப்பட்டிருக்கிறான். பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறான். ஆமென். பிரயாசப்பட்ட அப்படின்னா மீன் கிடைக்கலன்னா ஆமென் கிடைக்குமான்னு அதற்கு அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்தால் கிடைக்கும், எப்படி வலையை போட்டால் கிடைக்கும், ஆமென் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் யுக்திகளை எல்லாம் பிரயோகப்படுத்தி அவன் அதிகமாய் முயற்சிகள் செய்திருக்கிறான். ஒரு ராத்திரி முழுவதும் அவன் தொழில் விஷயத்தில் சோம்பேறியே அல்ல, அவன் தொழில் செய்ய வாஞ்சை உள்ளவன், உற்சாகம் உள்ளவன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் இப்படித்தான், தொழிலை குறித்து நமக்கு ஆமென் அதை குறித்து சோர்வே இருக்காது, தொழில் செய்யக்கூடாது என்கிற எண்ணமே இருக்கா, தொழில் செய்யணும், வேலை செய்யணும் அப்படின்னு தான் இருக்கும். நல்ல வேலையை குறித்து நல்ல உற்சாகம் இருக்கும். இந்த பேதுருக்கும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது ஆமென் அவன் எவ்வளவுதான் உற்சாகம் உள்ளவனாயிருந்தாலும், எவ்வளவுதான் அந்த தொழிலிலே ஏற்கனவே சம்பாதித்தவனாயிருந்தாலும், ஆமென் பணங்களை அவன் ஆமென் அப்படியாய் ஆமென் ஈட்டியிருந்தவனாய் இருந்தாலும், இப்பொழுது பார்க்கும் பொழுது ஒன்றும் அவனுடைய வலையில் அகப்படவில்லை, ஒரு மீன் கூட அவனுடைய வலையில் அகப்படவில்லை. அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவராய் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் ஆழத்திலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் ஆமென் சூழ்நிலையை அறிகிறவர். இவன் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஆமென் காலை வேளையிலே கடல் கரையிலே வந்து தன்னுடைய வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். ஆமென். ஆண்டவராகிய தேவன் மனநிலையை நன்கு காண்கிறவர், அறிகிறவர். இவ்வளவு நாளும் அவன் மீன் பிடித்து அதை விற்று காசோடு கூட வீட்டுக்கு செல்லுவான். வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகள், அப்பா இப்போ வருவாங்க, அப்பா வேலைக்கு போயிருக்கிறாங்க, தொழிலுக்கு போயிருக்கிறாங்க, வரும்பொழுது காசோடு ஆமென் தின்பண்டங்களோடு வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு கூட வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க.
இந்த காலகட்டத்தில் கூட ஒரு வீட்டில் உள்ள பெரியவர், ஒரு வீட்டில் உள்ள அப்பா வெளியே போயிட்டு வராரு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வராரு அப்படின்னா அநேகமாக அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்கன்னா ஆமாம் சும்மா கையை வீசிட்டு வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. கையை வீசிட்டு வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன் கையை வீசிட்டு வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்கன்னா, வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க. பிள்ளைங்க நிச்சயமாக எதிர்பார்ப்பாங்க, அப்பா வெளியே போயிட்டு வர்றாங்க, வியாபாரத்துக்கு போயிட்டு வராங்க, தொழிலுக்கு போயிட்டு வராங்க, கடைக்கு போயிட்டு வராங்க, மார்க்கெட்டு போயிட்டு வராங்க, நிச்சயமாக ஏதாட்டும் வாங்கிட்டு வருவாங்க. ஆமென். அந்த அப்பா வீட்டுக்குள்ளே போனதும் அந்த பிள்ளைங்க என்ன வரும், சுற்றி சுற்றி வருவாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க. ஆமாம். அப்பா கையில் பேக் இருக்குன்னா ஆமாம் அந்த பேக்கை தூக்கிட்டே போயிடுவாங்க. ஏன் பேக்கை தூக்கிட்டே போடுறாங்க? ஆமாம், கொண்டு அவங்க சைடில் கொண்டு வச்சு அதை திறந்து ஆமாம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து அதை எடுப்பாங்க. இப்பொழுதும் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ அன்னைக்கும் பேதுரு தன்னுடைய வீட்டுக்கு போகும் பொழுது இப்படி செய்கிற ஒரு பழக்கமுடையவராக இருந்திருக்கலாம். அப்படியானால் இந்த நாளிலே வியாபாரத்துக்கு போயிருக்கிறார், ஒரு சிங்கிள் மீன் கூட கிடைக்கவில்லை. அவர் எந்த மனநிலையோடு கூட வீட்டுக்கு செல்லுவார்? ஆமென். வீட்டிலே பிள்ளைகள், மனைவி ஆமென் இந்த மனுஷனை எதிர்பார்த்திருப்பார்கள். இப்போ வருவார், இப்போ வருவார், இப்போ வருவார். ஆமென். ஏதாவது வாங்கி கொண்டு வருவார், பணம் கொண்டு வருவார், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கான பொருளாதாரத்தோடு வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு கூட வீட்டிலே இருப்பார்கள். ஆனால் இந்த நபர் போவது எப்படி? வெறும் கையோடு போகும் சூழ்நிலை. ஆமென். பிரயாசப்படாத நபர் அல்ல. ஆமென். ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட நபர். ஆனாலும் ஒன்றும் கையில் இல்லாதபடிக்கு வெறும் கையோடு போகக்கூடிய நபர். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய சனமே, உங்களையும் என்னையும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் காண்கிறவராயிருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை அறிகிறவராயிருக்கிறார். ஆமென். பேதுருவிடத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒன்றும் கேட்கவில்லை. மீன் கிடைத்ததா, இன்னைக்கு எவ்வளவு கிடைச்சிது, எவ்வளோ சம்பாதிச்சிங்க, வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வாங்கி வச்சிரு, ஒன்றுமே கர்த்தர் கேட்கல, ஒன்றுமே கர்த்தர் கேட்கவில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிற மனுஷன், ஆமென், பிரயாசப்பட்ட மனுஷன், சோம்பல் இல்லாமல் தொழில் செய்கிற மனுஷன், ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட மனுஷன், ஆனால் ஒரு மீன் கிடைக்காம தொழிலில் நஷ்டமடைந்து தோல்வியோடு கூட வீட்டிற்கு வெறும் கையோடு கூட போக வேண்டுமே என்கிற ஆதங்கத்தோடு கூட இருக்கிற அந்த மனுஷனுடைய படகை ஆண்டவராகிய தேவன் எடுத்த பொழுது அவன் என்ன செய்யவில்லை? முறுமுறுக்கவில்லை. அவன் முறுமுறுக்கவில்லை. நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, இவ்வளவு தோல்வியில் இருக்கும் பொழுது, இவ்வளவு நஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய படகா உமக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி அவன் கேட்கவில்லை. தான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும், தான் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும் பொழுதும், தான் இவ்வளவு நஷ்டத்தோடு இருக்கும் பொழுதும், வீட்டிற்கு கொண்டு செல்வதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுதும் ஆண்டவராகிய கர்த்தர் அவனிடத்தில் ஒன்றை கேட்ட பொழுது, அவனிடத்தில் மிஞ்சி இருக்கிற ஒன்று அந்த படகும் வலையும். அந்த படகை தேவனாகிய கர்த்தர் கேட்ட பொழுது அவன் எந்த மறுப்பும் சொல்லவில்லை, அவன் முறுமுறுக்கவில்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென் சில நேரத்தில் நம்முடைய ஆமென் தொழில் நஷ்டம் அடையலாம், வியாபாரம் நஷ்டம் அடையலாம், ஏதோ நாம் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நஷ்டம் அடையலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது சகஜம், அது ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆமென். நஷ்டங்கள் வரும், தோல்விகள் வரும், வியாதிகள் வரும், வேதனை வரும். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒன்றை செய்ய சொன்னால் ஆமென் இந்த பேதுருவை போல நாம் செய்ய வேண்டும். ஒன்றை நம்மிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்த்தால் அதையும் மனமு வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு அதை செய்ய வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் நம்முடைய நிலைமைக்கு மாற்றம் உண்டாகும்.
இங்கே பேதுரு இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய படகை ஆமென் உபயோகப்படுத்தும் பொழுது இவன் மறுப்பு சொல்லவில்லை. மாறாக ஆமென் கர்த்தர் 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு ஆமென். அப்ப ஆமென் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவனுடைய படகை எடுக்கிறார், படகில் அமர்ந்து போதகம் பண்ணுகிறார். ஆமென், போதகம் பண்ணுகிறார். அப்ப அந்த போதகம் பண்ணுகிற அவ்வளவு நேரமும் இந்த பேதுரு என்ன செய்திருக்கிறான் என்றால் அவருடைய போதகத்தை கவனமாய் கேட்டிருக்கிறான். கவனமாய் கேட்கிறான். நம்முடைய வாழ்க்கையை சற்று இந்த வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆமென், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், நஷ்டம், கஷ்டம், வேதனைகள் இருக்கிற சமயத்தில் ஆமென் யார் பிரசங்கம் பண்ணாலும் நமக்கு என்ன செய்யாது, நமக்கு நம்ம மனசில் அது தொடாது. எந்த வசனம் சொன்னாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். கேட்குற அளவுக்கு நம்முடைய மனதை என்ன செய்ய மாட்டோம், ஒருமுகப்படுத்த மாட்டோம். நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது எல்லாம் என்னதான் ஓடும், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளோ பிரயாசப்பட்டேன், இவ்வளவு உழைச்சேன், இவ்வளவு முதலீடு செய்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி இப்படின்னு நிறைய காரியங்களை யோசிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணியும் ஏன் நஷ்டம், ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஆமாம் இதையே சிந்தித்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு மனம் வராது, ஆண்டவருடைய செய்தியை கேட்கறதுக்கு மனம் வராது, ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை கேட்கறதுக்கு மனம் வராது. மனசில் ஓடுறதெல்லாம் எதுதான் ஓடும், நம்முடைய தோல்விகளும், நாம் பட்ட பாடுகளும், நாம் பட்ட பிரயாசங்களும், நம்முடைய உழைப்புகளும், நம்முடைய முதலீடும், இதெல்லாம் தான் நம்முடைய மனசில் ஓடிட்டு இருக்கும். அதனால் ஆமாம் ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே வராது, உள்ளே போகாது. ஆனால் பேதுரு அப்படி அல்ல. இந்த பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது, அந்த போதகத்தை பேதுரு என்ன செய்து கொண்டிருக்கிறான், உற்று கவனித்து கொண்டிருந்திருக்கிறான். உற்று கவனித்து, அல்லேலூயா, ஆமென், உற்று கவனிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும், எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு நஷ்டத்தில் இருந்தாலும், அதிலிருந்து ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய உருமாற்றத்தை கர்த்தர் நமக்கு தர முடியும். நிச்சயமாய் செய்வார். ஆமென், நிச்சயமாய் செய்வார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய வார்த்தைக்கு ஆமென் செவி கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாம் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும் பொழுது ஆமென் இதுவா, ஆமென் இந்த வசனமா, இப்படியா, ஆமென், அல்லது இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணணுமா, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும் பொழுது வேதம் வாசிக்கணுமா, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும் பொழுது ஆராதனைக்கு போகணுமா, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும் பொழுது ஆமென் ஆராதிக்கணுமா, இப்படி பல கேள்விகள். ஆனால் பேதுரு அப்படி அல்ல. பேதுரு இவ்வளோ பிரச்சனையின் மத்தியிலும், நஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய போதகத்தை அவன் உற்று கவனித்து கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆமென். ஆகவே தன் வேதம் சொல்லுங்க, அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி சீமோனை அழைத்தல்ல, சீமோனை நோக்கி. அழைத்துன்னா அவன் ஒரு வேளை ஆமாம் வேற எங்கேயாட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், ஆமாம் வேற ஏதாட்டும் கொஞ்சம் தூரத்தில் நின்று இருக்கலாம், அவன் கவனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அழைக்கணும், பேதுருவே அப்படின்னு சொல்லி அழைக்கணும். ஆனால் அங்கே பேதுருவை கர்த்தர் என்ன செய்யலை, அழைக்கலை, மாறாக நோக்கின்னா அவன் பேதுரு யாரை நோக்கிட்டு இருக்கிறான், இப்போ பேதுரு ஆண்டவரே நோக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் பேதுருவை நோக்கிறாரு. ஆமென். அப்போ எவ்வளவு கவனமாக அந்த நேரத்திலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை உற்று கவனித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய். ஆமென். இங்கேயும் ஆழம். ஆமென். ஆழம் என்பது அந்த சூழ்நிலையில் பேதுருக்கு அவ்வளவு எளிதானதல்ல. பேதுரு இப்பொழுது இருக்கிற அந்த சூழ்நிலையில், அந்த மனநிலையில் ஆமென்
இன்னும் ரா முழுதும் பிரயாசப்பட்டவன், இப்போ அவனுடைய உடம்பு எப்படி இருக்கும்? இப்போ உடம்பு ரொம்ப களைப்பா இருக்கும், ரொம்ப சோர்வா இருக்கும். ஒன்று ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட அந்த சோர்வு களைப்பு, இன்னொன்று இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்காத அந்த மன அழுத்தம், அதனால் ஏற்படக்கூடிய சோர்வு. ஸோ இந்த சூழ்நிலை இவ்வளவு சோர்வின் மத்தியில் ஆண்டவர் சொல்ற ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ. ஆமென். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் பேதுருவுக்கு ஆழத்தில் போகிறது அவ்வளவு எளிதல்ல. ஆழத்தில் ஆமென் படகை கொண்டு போவது அவ்வளவு எளிதல்ல. ஆனாலும் ஆமென் ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி, ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி, என் பலவீனத்தின் மத்தியில், என் வேதனின் மத்தியில் என்னால் முடியாது, ஆனாலும் ஆண்டவர் சொன்னார். ஆமென். நாம் என்ன செய்வோம்? கஷ்டத்தில் இருக்கும்போது முடியலைன்னா என்னால் முடியலை. ஆமென். சில நேரத்தில் நமக்கு ஆராதிக்க முடிய மாட்டேங்குது. ஆமென். நிறைய காரியங்கள், ஆண்டவருடைய காரியங்களில் நிறைய காரியங்கள் நமக்கு செய்ய முடியாது, செய்ய முடியலை. ஆமென். முடியும், சூழ்நிலையின் மத்தியிலும் நம்ம செய்யணும்னு நினைச்சா முடியும், ஆனால் செய்யறதுக்கு மனம் இல்லை, மனம் வராது. ஆனால் பேதுருவை பாருங்க, அவ்வளவு நெருக்கத்திலையும் அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளவு சோர்வுலையும் அவ்வளவு தளர்ந்து போன மனம் தளர்ந்திருக்கிறான், சரீரமும் தளர்ந்திருக்கிறது. அதன் மத்தியில் ஆண்டவர் சொல்றது, இப்போ லைட்டாக வலைய போடுன்னு சொல்லியிருக்கணும், ஆனால் அப்படியெல்லாம் சொன்னது. ஆண்டவர் என்ன டாஸ்க் கொடுக்கிறார்? இப்போ எளிதானது அல்ல. ஆண்டவர் இப்போ கொடுக்கக்கூடிய டாஸ்க் கடினமானது. ஆமென், கடினமானது. உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரி மனமும் சரீரமும் தளர்ந்து நஷ்டத்துக்கு மேல் நஷ்டத்தோடு கூட இருக்கும் பொழுது ஒரு கடினமான காரியத்தை நீ செய், உன்னுடைய வாழ்க்கை இனி நன்றாகும், நீ லாபம் அடைவாய், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகும் என்று சொன்னால் நாம் செய்ய முன்வருவோமா? வரமாட்டோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்ல, நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போ. கடினமான டாஸ்கை கொடுக்கிறார், கடினமான வேலையை கொடுக்கிறார். பேதுரு என்ன சொன்னான்? ஆமென், அல்லேலூயா. 5வது வசனம், உம்முடைய வார்த்தையின்படியே என்ன செய்கிறேன்? வலையை போடுகிறேன். நமக்கு அந்த தொடர்ச்சியான காரியங்கள் நமக்கு தெரியும். வலை கிழிந்து போகத்தக்கதாய், வலை கிழிந்து போகத்தக்கதாய் என்ன செய்தார்கள்? மீன்களை பிடித்தார்கள். கண்களை அடைப்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீர் என்னோடு பேசின வசனங்கள், வார்த்தைகள், இது எனக்கு பிரயோஜனமாயிருக்க, உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டு. கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட சொன்னேன், அவன்தான் அசைக்கப்படாமல் இருப்பான். கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் இல்லாமல் வீடு கட்ட அல்ல ஆண்டவர் சொன்னது. வீடு கட்டணும், கற்பாறையின் மேல் தான் கட்டணும். ஆனால் கற்பாறையில் அஸ்திவாரம் போட்டு கட்டணும். கடினமான டாஸ்க், அது கடினமானது, அது சவாலானது. ஆனால் சவாலானது ஆனாலும் அதை செய்வதற்கு முன் வரும் பொழுது தேவ பலம் அவனுக்குள் இறங்கி வரும். பேதுருவுக்கு ஆண்டவர் ஆழத்தில் போக சொன்னார். அது அவனுடைய சூழ்நிலைக்கு அப்பொழுது கடினமான காரியம், அது ஒரு சவாலான காரியம். அவனுடைய மனம் சோர்ந்திருந்தது, அவனுடைய சரீரம் சோர்ந்திருந்தது. வெறும் கையோடு என் வீட்டுக்கு நான் கடந்து செல்ல வேண்டுமோ என்கிற அச்சத்தோடு காணப்பட்டான். ஆனாலும் முறுமுறுக்கவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காமல் தூரம் போகவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அவருடைய போதகத்தை உற்று கவனித்தான். கர்த்தர் அவனை நோக்கி ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ. வசனத்தை உற்று கவனித்தான் தான். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டான். இருமனமாய் அல்ல, வேண்டா வெறுப்பாய் அல்ல.
இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறவனுக்கு போய் இந்த போதனையா, இந்த பிரசங்கமா என்று அவன் முறுமுறுக்கவில்லை. அந்த வேதனையின் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டான். ஹல்லேலூயா. அந்த வேதனையின் மத்தியிலும் கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவனுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை லகுவானதல்ல, கடினமான வேலையை கொடுத்தார். உடல் சோர்ந்து மனம் சோர்ந்து இருக்கிறவன் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன? கடினமான வேலை. ஆனாலும் அந்த சோர்வின் மத்தியிலும், அந்த தளர்வின் மத்தியிலும், மனமும் சரீரமும் சோர்ந்து தளர்ந்து பலவீனமாயிருக்கிற அந்த நேரத்திலும் ஆண்டவர் சொன்னாரே, நீர் சொன்னீரே, ஆகவே நான் போகிறேன். நான் தளர்வாயிருந்தாலும் போகிறேன், என் சரீரம் பலவீனமாயிருந்தாலும் நான் போகிறேன், நான் மிகவும் களைத்து போயிருக்கிறேன், ஆனாலும் போகிறேன். ஹல்லேலூயா. இந்த மனநிலை நமக்கு வர வேண்டுமே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கேட்போமே. இந்த மனநிலை எனக்கு வரணுமே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கேட்போமே. அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதற்கு பின்னால்தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதற்கு பின்னால்தான் வலை கிழியத்தக்க ஆசீர்வாதம் அதற்கு பின்னால்தான் இருக்கிறது. இதை நாம் கடந்து போகக்கூடிய மனநிலையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இதை கடந்து போகக்கூடிய, இந்த கடினமான சூழ்நிலையை கடந்து போகக்கூடிய, கற்பாறையானாலும் அதில் ஆழமாய் தோண்டக்கூடிய ஆமென் அந்த உழைப்பை ஆமென் உழைக்கும் மனநிலையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.